அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம தினமும் காலையில் எழுந்திருக்கிறோம், வேலைக்கு போகிறோம், படிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். இப்படி வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. ஆனால் ஒரு கேள்வி, நம்ம இந்த உலகத்தில் ஏன் இருக்கோம்? நம்ம வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்ன? இந்த கேள்விக்கு அல்லாஹ் அல்-பக்ரா சூராவில் இந்த வசனங்களில் ஆழமான பதில் தரான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் அல்-பக்ரா அத்தியாயத்துல 21 29 வரையிலான அதனுடைய சுருக்கமான விளக்க உரை தான் பார்க்க போறோம். அல்லாஹ் முதல்ல மனிதர்களை அழைக்கிறான். மனிதர்களே, உங்களை படைத்த உங்க இறைவனை வணங்குங்க. கவனிச்சிங்களா? அல்லாஹ் நேரடியாக எல்லா மனிதர்களையும் கூப்பிடுறான். முஸ்லிம்களை மட்டும் இல்லை, எல்லா மனிதர்களையும். ஏன்னா நம்ம எல்லாரையும் படைத்தவன் ஒருவன் தான். யாராவது ஒரு வீட்டை பார்த்தா அதுக்கு ஒரு கட்டிட கலைஞர் இருப்பார்னு நம்புகிறோம். ஒரு மொபைலை பார்த்தா இதை யாரோ உருவாக்கி இருக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மனித உடல், இதையெல்லாம் படைத்தவன் இல்லாமல் எப்படி இருக்கும்? அதனால தான் அல்லாஹ் நம்மளை சிந்திக்க வைக்கிறான். பூமியை வாழ்வதற்கு ஏற்றதாக ஆக்கியது யார்? வானத்திலிருந்து மழையை அனுப்புவது யார்? விதையிலிருந்து மரத்தை வளர்ப்பது யார்? ஒரு குழந்தையின் தாயில் வயிற்றிலிருந்து பாதுகாப்பது யார்? இதற்கெல்லாம் பதில் ஒன்றே ஒன்றுதான், அது அல்லாஹ். அதனால அவனை மட்டும் வணங்கணும். அடுத்து அல்லாஹ் ஒரு சவாலை முன்வைக்கிறான். இன்று உலகத்துல எத்தனையோ புத்தகங்கள் இருக்கு, எத்தனையோ கவிஞர்கள் வந்திருக்காங்க, எத்தனையோ எழுத்தாளர்கள் வந்திருக்காங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், இந்த குரான் மனிதனோட வார்த்தைன்னு நினைச்சா இது போல ஒரு அத்தியாயத்தையாவது கொண்டு வாங்க. இது சாதாரண சவால் இல்லை, 1400 ஆண்டுகளாக நிற்கும் சவால். இதுவரைக்கும் யாராலும் அதை நிறைவேற்ற முடியல. ஏன்னா குரான் மனிதனோட படைப்பு இல்லைன்னு இந்த வசனம் சொல்லுது, படைத்த இறைவனோட வார்த்தைன்னு இந்த வசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் அல்லாஹ் 2 வழியை காட்டுறான். ஒரு வழி சுவனத்துக்கு, இன்னொரு வழி நரகத்துக்கு. ஈமான் கொண்டு நல்லது செய்யறவங்களுக்கு சுவனத்தின் நற்செய்தி இருக்கு. அங்க துக்கம் கிடையாது, கவலை கிடையாது, நோய் கிடையாது, மரணம் கூட கிடையாது. மனிதன் கனவுல கூட நினைக்க முடியாத சந்தோஷம் அங்க காத்திருக்குது. நம்ம எல்லாரும் அந்த சுவனத்துக்காக தான் முயற்சி செய்யணும். அடுத்து ஒரு வித்தியாசமான உதாரணம். அல்லாஹ் கொசுவை பற்றி பேசுறான். நம்மளோட பார்வையில கொசு ஒரு தொல்லை, அடிச்சு கொள்ள வேண்டிய ஒரு சின்ன பூச்சி. ஆனா அல்லாஹ் அதையே உதாரணமா சொல்றான். ஏன்னா உண்மையை தேடுறவங்க ஒரு சின்ன உயிர்ல கூட அல்லாஹ்வோட ஆற்றலை பார்ப்பாங்க. ஒரு கொசுவுக்கு கண்கள் இருக்கு, இறக்கைகள் இருக்கு, அது பறக்குது, உணவு தேடுது, இனப்பெருக்கம் செய்யுது. இவ்வளவு சிக்கலான அமைப்பை ஒரு சின்ன உயிரில வைத்திருக்கிறான் அல்லாஹ். அதனால விஷயம் கொசு இல்லை, அதை படைத்த இறைவனின் மகத்துவம். ஆனா அகந்தை இருக்கிறவங்க ஏன் கொசுவை உதாரணமா சொல்றான்னு கேள்வி கேட்பாங்க. அதனால ஒரே விஷயம் ஒருத்தருக்கு வழிகாட்டுதலா இருக்கும், இன்னொருத்தருக்கு வழிகேடா அமையும். அது அவரோட மனநிலையை பொறுத்தது. பிறகு அல்லாஹ் நம் வாழ்க்கையின் உண்மையை நினைவூட்டுறான். ஒரு காலத்துல நம்ம இல்லவே இல்லை, நம்ம பெயர் கூட இல்லை, நம்ம நினைவு கூட இல்லை. அல்லாஹ் நமக்கு உயிர் கொடுத்தான். இன்று நாம் நடக்கிறோம், பேசுறோம், சிரிக்கிறோம், அழுறோம், இப்படி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறோம், நம்மளோட வாழ்க்கையை வாழ்றோம். ஆனா ஒரு நாள் மரணம் நம்மளை சந்திக்கும். அந்த நாளை யாராலும் தடுக்க முடியாது. பணத்தால முடியாது, அதிகாரத்தால முடியாது, பலத்தால முடியாது. பிறகு மறுமையில் அல்லாஹ் மீண்டும் உயிர் கொடுப்பான். அப்போது நம்ம ஒவ்வொருவரும் அவன் முன்னால் நிற்போம். அந்த நாளுக்காக நாம என்ன தயார் பண்ணியிருக்கோம், இத ஒவ்வொருவரும் யோசிக்கணும். அதன் பிறகு இந்த பகுதியில வரக்கூடிய மிகப்பெரிய சம்பவம் வருகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட படைப்பு. அல்லாஹ் மலக்குகளிடம் சொல்றான், நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்த போகிறேன். மலக்குகள் ஆச்சரியப்படுறாங்க. அவர் பூமியில் குழப்பம் செய்து ரத்தம் சிந்துவாரா அப்படின்னு கேக்குறாங்க. அல்லாஹ்வை பார்த்து மலக்குமார்கள். இது எதிர்ப்புக்காக கேட்ட கேள்வி அல்ல, புரிந்து கொள்வதற்காக கேட்டது. அதுக்கு அல்லாஹ் ஒரு மிக ஆழமான பதில் சொல்றான். நீங்கள் அறியாததை நான் அறிவேன். சுப்ஹானல்லாஹ். மலக்குகள் பார்க்காததை அல்லாஹ் பார்த்தான். எதிர்காலத்தில் வரப்போகும் நபிமார்களை அல்லாஹ் அறிவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம்,
இறுதியாக நம் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அறிவான். குரானை மனனம் செய்ய போகும் மக்களை அறிவான். இரவில் எழுந்து தொழப்போகும் அடியார்களை அறிவான். தானம் செய்ய போகும் மக்களை அறிவான். அதனால்தான் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் அறியாததை நான் அறிவேன். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வசனங்கள் ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுத்தருகின்றன. நாம் இந்த உலகத்தில் காரணம் இல்லாமல் வரவில்லை. நம்மை படைத்தவன் இருக்கிறான். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நோக்கமும் இருக்கிறது. ஒரு நாள் நாம் அவனிடமே திரும்ப போகிறோம். அந்த நாளுக்காக இன்று முதல் ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும். அல்லாஹ் நம்மை குரானை புரிந்து வாழக்கூடியவர்களாக ஆக்குவானாக. நம்மை சுவனவாசிகளாக ஆக்குவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் செய்து மேலும் குரானின் அறிவை பெற எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.